இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா பலாப்பழ வரட்டல் அல்லது பலாப்பழ அல்வான்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பலாப்பழம் இந்த சீசனில் நமக்கு பலாப்பழம் நிறையவே கிடைக்குது. அதனால அந்த பலாப்பழத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். வெல்லம், இது உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் நான் சேர்த்துருக்குறேன். சுக்கு, இதுவும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேவையான அளவு நான் திருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதில் நான் பசு நெய் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பலாப்பழத்தில் எப்படி தான் ஸ்வீட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். பலாப்பழ வரட்டல் செய்கிறதுக்கு நம்ம வெல்லத்தை பொடி செஞ்சு வச்சுக்கலாம். கூடவே சுக்கையும் ஏலக்காயையும் பொடி செஞ்சு வச்சுக்கலாம். தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது. அதே மாதிரி பலாப்பழத்தை சின்ன சின்ன பீஸ்களாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அந்த வாணலி சூடானதும் அதில் நம்ம நெய்யை சேர்த்துக்க போகிறோம். இங்கே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவில் நெய் தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வீட்டில் சின்னவங்க இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நெய் சேர்த்துக்கலாம். பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா கம்மியாகவே நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இந்த சூடான நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த பலாப்பழம் அந்த நெய்யில் தான் வேக போகுது. அதனால நீங்கள் பலாப்பழத்தை ரொம்ப சின்ன சின்ன பீஸ்களாக நம்ம கட் பண்ணால் சீக்கிரம் வெந்துடும். இதை நம்ம பெருசாக கட் பண்ணி போட்டோம்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கிளறிக்கலாம். அந்த பலாப்பழமும் நெய்யும் ஒன்றா சேர்ந்து வதங்கும் போது ஒரு நல்ல வாசனை வரும். நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். நார்மலாகவே பலாப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை தனியாகவே அப்படியே நம்ம சாப்பிட்லாம். அந்த பலாப்பழத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ் செய்யும்போது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த பலாப்பழ சீசன் நிறைய பலாப்பழம் நமக்கு கிடைக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த நெய்யில் பலாப்பழம் வேகும்போது அதோடைய அது ஃபஸ்ட்டு நம்ம போட்டதும் இப்போ அதோட ஷேப் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். கொஞ்சம் குழஞ்ச கண்டிஷனுக்கு வந்துருக்குது. நம்ம இதே மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். அல்வா பண்ணும்போது நம்ம எப்படி அதை விடாமல் கிளறோமோ அது மாதிரி பண்ணணும். இதில் இப்போ நம்ம கிண்டி முடித்ததுமே அந்த நெய்யும் பலாப்பழமும் அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் மேலே ஒரு க்ரீமி கண்டிஷனில் ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி கிடைக்கும். அதை சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் பாலை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி மாதிரி மாறிடும். இதை நீங்கள் கீழே அந்த டோரில் வைக்கும்போது அந்த தேங்காய் பாலில் மேலே ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும். அடியில் தண்ணி அப்படியே தங்கிரும். இந்த மேலே இருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமை தான் நம்ம இந்த பலாப்பழ வரட்டலில் சேர்க்க போகிறோம். நார்மலாக கடையில் வாங்குகிற ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த பலாப்பழம் ஆல்ரெடி நெய்யில் கொஞ்சம் வெந்திருக்கும். கூடவே இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஒரு குழஞ்சி ஒரு நல்ல வெந்த கண்டிஷனுக்கு வரும். அடி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அது பார்த்தாலே நமக்கு தெரியுது இது ஒரு அல்வா கண்டிஷனுக்கு வந்திருக்குது. நம்ம நெய் சேர்த்துருக்கனால ரொம்ப ஒட்டாது. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பலாப்பழத்தை விட அது நல்ல வெந்த அப்புறமேட்டு ஒன்று சேர்ந்து கெட்டியாக இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரும்.
இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்க போகிறோம். கூடவே சுக்கையும் ஏலக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காய் சேர்க்கும்போது இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப மணமாக இருக்கும். சுக்கு சேர்த்துருக்கிறது நம்ம இனிப்பு சாப்பிடும்போது சம்டைம்ஸ் வந்து சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் மாதிரி வரும். அப்படிலாம் வராமல் இருக்கணும், நல்லா டைஜஷன் ஆகணும் அப்படின்னா இந்த சுக்கு சேர்த்துருக்குறோம். அந்த வெல்லம் ஹீட் ஆகும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். அதனால நம்ம திரும்பவும் இதை வந்து நல்லா கிளறோம். பாருங்க, அல்வா மாதிரி நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஏறக்குறைய பலாப்பழ வறுத்தல் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த நெய்யும் பலாப்பழம் தேங்காய் பால் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு கெட்டியாக ஒரு அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பலாப்பழ வறுத்தல் தயாராகிடுச்சு. பலாப்பழ வறுத்தல் அல்லது பலாப்பழ அல்வா தயாராகிடுச்சு. இதில் உங்களுக்கு தேவைன்னா கடைசியாக இறக்குற டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் ட்ரை கிரேப்ஸையும் கேஷ்யூநட்டையும் சேர்த்து கூட நீங்கள் பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி புதுசாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எல்லாருக்கும் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.